பயம், கவலை, அதே போன்று நோய் நொடிகள், மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள், சோதனைகள், துன்பங்கள், இவற்றுக்கெல்லாம் திருக்குர்ஆன் அழகான பதிலை, நீங்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகிறது. பல நேரங்களில் பயம்தான் நமக்கு வர இருப்பதை தடுத்து விடுகிறது. சில நேரங்களில் பயம்தான் நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதை எட்டி பிடிக்க முடியாமல், அதை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்துவிட முடியாமல் நம்மை தடை செய்து விடுகிறது. பயமில்லாத வாழ்க்கை, அச்சமில்லாத வாழ்க்கை, இதுதான் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டியது. எதிரிகள் புறத்திலிருந்தும் பயம் இருக்கக்கூடாது. சுயமாகவும் ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது, ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இந்த மாதிரி நின்றுட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நின்று போட்டால் என்ன பண்ணுறது என்று யோசிப்பதோ பயப்படுவதோ ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஈமான் கொண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவனுக்கு மட்டும் அஞ்ச வேண்டும், இறைவனை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை பயப்படுவதும் அஞ்சுவதும் தான் அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வேறு யாருக்கும் பயப்படாத உயர்ந்த துணிவை நமக்கு தரும். ஒருவர் அல்லாஹ்வை பயப்படுகிறார், அல்லாஹ் எல்லா நேரமும் என்னை பார்க்கிறான் என்ற அச்ச உணர்வோடு இருக்கிறார் என்றால், உலகத்தில் அவரை தவிர்த்து வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவருக்கு. அப்படியான சிந்தனையோடு தான் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார்கள். ஏகப்பட்ட உதாரணங்களை இதிலே நாம் தர முடியும். இருந்தாலும் ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களில் மிக கொடூரமான முறையிலே எதிரிகளால் சித்திரவதை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகள் அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். மக்காவின் வீதிகளிலே சந்தை பொருளை போன்று விற்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த எதிரிகள் அதுவரை யாருக்கும் கொடுக்காத தண்டனையை கொடுத்தார்கள். அதுதான் அடித்து சித்திரவதை செய்து இரத்தத்தையும் தோலையும் உரித்து சிலுவையிலே ஏற்றி அவரை கொடூரமான முறையிலே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அவ்வளவு சித்திரவதையையும் தாங்கிக் கொண்டு இரும்பு போன்ற மனிதரை போன்று, அவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு 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 தூணாய், ஒரு மலையை போன்று அசைக்க முடியாதவராய் இருந்தார்கள். அதில் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா சொல்லுவாங்க, எப்பொழுதுமே அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா துவா செய்யும் பொழுது ஒரு திருடனுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் அவருடைய மகன் கேட்டார், எல்லாரும் துவா செய்கிறாங்க, நிறைய பேருக்கு துவா செய்கிறீங்க, நீங்கள் பெரியவங்க, ஒரு குறிப்பிட்ட திருடனின் பெயரை சொல்லி அவருக்கு இறைவா நீ அருள் செய்வாயாக என்று துவா செய்கிறீங்களா, அப்படி என்ன அவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன், அவருக்கு ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் ஒரு நாள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன். எதற்காக வேண்டி அடைக்கப்பட்டேன் என்றால், திருக்குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சுத்தான், அது குர்ஆன் கலாமுல்லாஹ். ஆனால் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கை காலத்திலே திருக்குர்ஆன் மஹ்லூக் என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் எப்படி இருக்கிறதோ அதே அந்தஸ்தில் உள்ளது தான் திருக்குர்ஆனும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அந்த பிரச்சனையினால் பல இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களே தகர்ந்து போய்விடும் அதை ஏற்றுக்கொண்டால். திருக்குர்ஆன் மஹ்லூக், அது அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட மனிதனை போன்று, வானத்தை போன்று, பூமியை போன்று திருக்குர்ஆனும் ஒரு மஹ்லூக் தான், படைக்கப்பட்டது தான் என்ற ஒரு கருத்தை அந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாங்க. அதை வன்மையாக எதிர்த்தாங்க. திருக்குர்ஆன் என்பது மஹ்லூக் அல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னதன் காரணமாக அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சிறையில் தூக்கி வச்சாங்க. நீங்கள் உங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்கணும்னு சொல்லி. ஆனால் வாங்கவே இல்லை கடைசி வரையே. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு விதமான ஒரு தயக்க நிலை, ஒரு விதமான மனதினுடைய அழுத்தம். அப்போ அந்த சிறையில் இருந்த அந்த திருடர் சொன்னாராம், நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க, நான் தைரியமாக திருடி போட்டே நான் பேசாமல் உட்காந்துருக்கேன் சிறையில். திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு இல்லாத தப்புலாம் பண்ணிவிட்டு நான் சிறையில் தைரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையை சொல்லிட்டு ஏன் பயப்படணும்? உண்மையில் இருக்கும்போது எதற்கு பயம் வர வேண்டும்? பயப்படாதீங்க, துணிச்சிடாதீங்க, இந்த உண்மை உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக நீங்கள் பொய் உங்களுக்கு முன்னால் சரணடையும், உண்மைதான் உங்களை ஜெயிக்க வைக்கும், பயப்படாதீர்கள் என்று அவர் எனக்கு தைரியம் சொன்னார். அதற்கு பிறகு எனக்கு ஒரு புத்தெழுச்சி வந்தது, ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. எனவே தான் அந்த தைரியத்தை அந்த சிறைச்சாலையிலிருந்து கொடுத்த அந்த திருடருக்காகவே நான் துவா செய்து கொண்டே இருக்கிறேன் என்று அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்களாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
அச்சப்படுத்துவதற்கு பல ரூபங்கள் இருக்கிறது. மரணத்தை கொண்டு அச்சப்படுத்துவார்கள், வேதனைகளை கொண்டு சில சமயங்களிலே அச்சத்தை ஏற்படுத்துவார்கள், கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை போட்டு அச்சப்படுத்துவார்கள். ஆனால் உண்மையான மூமின்கள் பயப்பட மாட்டார்கள். ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் சித்திரவதை, கடுமையான வேதனை, கடைசியில் தூக்கு மேடைக்கு கொண்டு நிப்பாட்டப்படும் பொழுது ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம் எதிரிகள்கிட்ட, என்னுடைய கடைசி ஆசையை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டாங்களாம். என்ன? மரணத்தின் கயிறை முத்தமிட போகிறாய், சொல்லிக்கோ, உன்னுடைய ஆசை என்ன? ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 ரக்காத் தொழுவணும், அதான் எனக்கு ஆசை. நான் இறக்கப் போகிறேன், இப்பொழுது மரணத்தின் கயிறை முத்தமிடப் போகிறேன், எனக்கு 2 ரக்காய் தொழ வேண்டும், அதற்கு மட்டும் அனுமதி கொடு என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2 ரக்காய் தொழுதார்கள், வேகமாக தொழுகையை முடித்துக் கொண்டார்கள். எப்பொழுதும் நார்மலாக தொழுகிற மாதிரி உண்டான அமைப்பில் தொழல, வேகமாக தொழுகையை முடிச்சுக்கிட்டாங்க. தொழுகையை முடித்ததற்கு பிறகு எதிரிகள் இருக்கிற பக்கத்தை நோக்கி திரும்பி சொன்னாங்களாமா, நான் ரொம்ப சீக்கிரமாக தொழுதுட்டேன், என்னைக்குமே இவ்வளோ சீக்கிரமாக தொழ மாட்டேன், நான் ராகத்தாக நிற்பேன், நீண்ட நேரம் ருக்கு செய்வேன், நீண்ட நேரம் சஜிதா செய்வேன், நீண்ட கிராத்துகள் ஓதுவேன் நிலையிலே. ஆனால் அப்படி நான் செஞ்சேன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுக்குள்ள குசு குசுன்னு நீங்கள் பேசுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். பாரு, மரணத்துக்கு பயந்து போய் தொழுகையை நீளமாக்கி தொழுதுட்டு இருக்கிறார். அவருக்கு மரண பயம் வந்து விட்டுச்சு, அவருக்கு தூக்க பார்த்த உடனே கொலவெறி பயம் வந்துடுச்சு. அதனால தான் தொழுகையை இன்னும் நீளமாக்கி தொழுகிறார். நீளமாக்கி தொழும் நேரம் வரை அந்த மரணத்தின் நேரம் கொஞ்சம் தள்ளி போகுமல்ல, அதனால தான் இவர் தொழுதுட்டு இருக்காரு. நீங்கள் பேசிடக்கூடாது, அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துடக்கூடாது, அதுக்காண்டி தான் வேகமாக தொழுது முடித்தேன். இல்லைன்னு சொன்னால் இன்னும் நீளமாக தொழுவேன் நான் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய உறுதியை பார்த்து கலங்கி போன, இவருடைய அச்சமற்ற சூழலை பார்த்து கலங்கி போன எதிரிகள் கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் உனக்கு வேணால் கொடுக்குறோம், அதியே உனக்கு மரண தண்டனையிலிருந்து ஹுபைபே உனக்கு மரணத்திலிருந்து விடுதலை தந்துடுறோம், உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம், உன்னை எதுவும் செய்ய மாட்டோம், விட்டுறோம் உங்களே. இந்த தூக்கு மேடையில் நீ யாரை உன்னுடைய வழிகாட்டியாக தலைவராக நினைத்திருக்கிறாயோ அந்த முஹம்மதை இங்கே நிற்பதாக கற்பனை செய்து கொள். ஒரு இமேஜினேஷன், அவ்வளவுதான். இந்த தூக்கு மேடையில் இன்னைக்கு ஹுபைபாகிய நான் நிற்கிறேன், இந்த இடத்தில் என்னுடைய வழிகாட்டி இறை தூதர் முஹம்மது நிற்கிறார் என்று கற்பனை செய். வரலாற்றில் எழுதுறாங்க, இப்படி ஒரு அவகாசம் அவருக்கு கிடைக்குது. எந்த நேரத்தில் கிடைச்சுன்னா சாதாரண நேரத்தில் கிடைக்கல, அடிச்சு உடம்புல இருந்து ரத்தமெல்லாம் பீரிட்டு வெளியே வருது, சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்குது, உடலில் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அவகாசம் கொடுக்குறான். நீங்க சாதாரண மனிதராக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று. தூக்கு கயிறை மரணத்தை பார்க்கக்கூடிய நபர் ஏங்குவது இயல்பு. ஆனால் அந்த நேரத்திலும் துளி அளவும் முகத்தில் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் சொன்னார்கள் ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இடத்துல என்னுடைய இறை தூதரை நினைச்சு பார்க்கிறதா, நானோ என் குடும்பமோ என்னுடைய இறை தூதருடைய காலில் முள் தைப்பதை கூட நாங்கள் இமேஜினேஷன் கூட பண்ண மாட்டோம். அந்த கற்பனை பண்ணாலுமே கூட எங்கள் கல்பெல்லாம் வலிக்கும். அவங்க காலில் முள் தைச்சா கூட எங்கள் கல்பு வலிக்கும்னு சொன்னா, நான் அனுபவிக்க போகக்கூடிய இந்த மரணத்தின் இந்த நிலையை அவர்களுக்கு கொடுப்பதாக நான் எப்படி கற்பனை பண்ணுவேன்? முள் குத்துறதையே சம்மதிக்காது என் உள்ளம், என்னுடைய எண்ணம். மரணத்தை கொண்டு வந்து நினைப்பதற்கு என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? முடியவே முடியாது என்று சொன்னார். கடைசியில் கிடைத்த வாய்ப்பையும் நிராகரித்தார். அவர் மரணத்தை அந்த நேரத்திலே முத்தமிட்டார். இவரிடத்திலிருந்து தூது கொண்டு போய் நபியிடத்திலே சொல்வதற்கு ஆளே இல்லை. ஆனால் கயிற்றை பிடித்துக் கொண்டு பேசினார், யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய இந்த உயிரை தருவதை நினைத்து நான் பயப்படவில்லை, பாக்கியமாக நினைக்கிறேன், எனக்கு கிடைத்த பாக்கியம். இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவிக்கிறேன். இங்கிருந்து தூது கொண்டு போவதற்கு ஆட்கள் இல்லை, நம்புகிறேன் அல்லாஹ் இதை உங்களுக்கு சொல்லுவான் என்று. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி முடித்தார்கள். மதீனாவில் இதே நேரத்தில் இதே செகண்ட்ல சபையிலே பெருமானார் பேசிக் கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு பெருமானார் கண் கலங்கி, வ அலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப், ஹுபைபே அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தட்டும். ஹுபைப் சொன்ன சலாத்தை அல்லாஹ் கொண்டு சேர்த்து விட்டான் நபிக்கு. பதில் சொன்னார்கள் பெருமானார், சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை தரட்டும் ஹுபைபே, நீங்கள் கொடுத்த இந்த தியாகத்திற்கு நிச்சயம் மறுமையிலே உங்களுக்கு பிரம்மாண்ட கூலி காத்திருக்கிறது என்று சொல்லி முடித்தார்கள். அன்பர்களே, நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால்,
பயம் என்பதுதான் பல நேரங்களிலே நமக்கு வரவிருப்பதை வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டிவிடும். எனவே ஒரு மூமின் பயப்படக்கூடாது, ஒரு உண்மையான இறை விசுவாசி பயப்படக்கூடாது. பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூமின் எப்படி இருப்பார்? அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன்னாஸ் கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. மக்கள் எல்லாம் கூடி எல்லாரும் உங்களை அடிக்க போறாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய சட்டங்கள் வருது, நிறைய நெருக்கடிகள் வருது, உலகமே ஒன்று கூடி போச்சு, அமெரிக்கா கை கோர்த்துருச்சு, அவன் பிடிச்சிட்டான் இவன் பிடிச்சிட்டான், இவ்வளவு செல்வ நாடுகள் எல்லாம் கூடிடுச்சு, நீங்க சிறுபான்மையிலாம் இருக்கிறீங்க இந்த இடத்துல, அம்பிட்டுதான் என்று மூமின்களுக்கு அச்சப்படுத்தப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் தான் மிகச்சிறந்த பொறுப்பாளர். இப்படி சொல்லுவாங்கன்னு நல்லா சொல்றான். பயத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அதிகமாக சொல்ல வேண்டும். யார் இந்த கலிமாக்களை அதிகம் சொல்கிறாரோ பயமில்லாத வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார். எதிரிகளை கண்டு அவருக்கு பயம் இருக்காது, வாழ்க்கையில தோத்து போயிடணும் பயம் இருக்காது, இந்த இடத்துக்கு போறோமோ நம்ம என்ன ஆக போறோமோ பயம் இருக்காது, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வேண்டி தொழில முடக்கி வச்சிருக்குமே இவ்வளவு பெரிய முதல்ல தோந்து போயிருவோமோ லாஸ் ஆயிருவோமோ பயம் இருக்காது. ஏன்? எனக்கு அல்லாஹ் போதும், அவன் தான் சிறந்த பொறுப்பாளர் என்ற வார்த்தையை சொல்லிட்டு சொன்னாரு. அல்லாஹ் அவருக்கு தைரியத்தை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பான், அல்லாஹ் அவரை பயத்தின் பட்டம் கொண்டு சேர்க்க மாட்டான். முடிஞ்சிருச்சு, 70 சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. மதீனால உள்ள வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க, மக்கால இருந்து வந்த மக்கள் குஃபார்கள் மதீனாவுக்குள்ளே வந்து அடித்து விட்டு போயிருக்கிறார்கள். பதில முஸ்லிம்களுக்கு வெற்றி. மதீனால இருந்து வெளியே போய் சண்டை போட்டாங்க, இங்க மதீனாவுக்குள்ள வந்து மக்காக்காரங்க வந்து அடிச்சு 70 பேரை ஷஹீத் ஆக்கிட்டாங்க. இப்ப போய் அடியோடும் வேதனையோடும் ரத்தத்தோடும் சஹாபாக்கள் நிற்கும் பொழுது இந்த முனாஃபிக்குங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மறுபடியும் இந்த முஸ்லிம்களை பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய படையெடுத்து மறுபடியும் உங்களை தாக்க வராங்க, மறுபடியும் உங்களோட சண்டை போட வராங்க, மறுபடியும் உங்களை ரத்த கலையாக மாத்திரத்துக்கு வர்றாங்க என்று நயவஞ்சகம் பிடித்த மக்கள் அந்த முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு அந்த பயத்தை தகவல. இப்பதான் ரத்தம் சிந்தி நிற்கிறோம், இவ்வளவு இழப்பை இப்பதான் சந்திச்சு நிற்கிறோம், மறுபடியும் போறோம், மறுபடியும் யுத்தமா, மறுபடியும் சண்டையா, மறுபடியும் கத்தியா, மறுபடியும் கபராவா. அப்பதான் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் தான் மிகச்சிறந்த பொறுப்பாளர். அல்லாஹ் ஏன் கூட இருக்கும்போது நான் யாரை பார்த்து பயப்படணும்? எந்த அதிகாரத்தை பார்த்து நான் பயப்படணும்? எந்த ஆட்சியை பார்த்து நான் பயப்படணும்? எந்த சர்வாதிகாரத்தை பார்த்து நான் பயப்படணும்? அல்லாஹ் இருக்கிறான் என்னோடு என்று அந்த மக்கள் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள் என்று மட்டும் அல்லாஹ் பிடிக்கலங்க. இதை சொன்னதுனால 3 பாக்கியத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று திருக்குறான் சொல்லுது. மினல்லாஹி வ ஃபத்லின், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய பொருத்தம், இந்த 3மே அந்த மக்களுக்கு கிடைக்கிறது. எனவே பயமில்லாத வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டும். இப்படி சொல்லி பழகி கொண்டிருந்த என்ன அனுபவம் செய்யலாம்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது, வாழ்க்கையில எல்லாருக்கும் கவலை இருக்கு. கவலை இல்லாதவங்களை காட்ட முடியுமா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கு. சில பேருக்கு குடும்பத்தை நினைச்சு கவலை, சில பேருக்கு தொழிலை நினைச்சு கவலை, சில பேருக்கு எதிர்காலம் ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படிங்கறத நினைச்சு கவலை, சில பேருக்கு படிப்பை நினைச்சு கவலை, சில பேருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், எப்படி நம்ம கட்டமைக்க போறோம் என்பது நினைச்சு கவலை, சில பேருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு கவலை. கவலை 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 எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு ரூபத்துல மனுஷங்களை போட்டு இன்னைக்கு ஆட்டி படைக்குது. இந்த கவலையை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் என்ன சொல்கிறது? அதற்கு செய்யனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு ஓதினார்கள் ஒரு கலிமாவை. ஒரு ஊரை விட்டு இறை உத்தரவு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் வெளியேறியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை கொடுத்தான். அதிலிருந்து விலகி போகக்கூடிய வாய்ப்பையும் தந்தான். அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் படித்தார்கள். வனாதா ஃபித் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை ஓதியவர்கள் செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இதை ஓதுனாங்க, அவங்களுக்கு இருந்த எல்லா கவலையையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கிட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க,
கவலையில் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டாமா? அது மட்டும் கேட்டா பத்தாது, அதுக்கு பின்னாடி பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், வனஜ்ஜைனாஹு மினல் கம். யூனுஸுக்கு இருந்த கவலைகளை எல்லாம் நாம் அவரை விட்டு நீக்கி விட்டோம், கவலையிலிருந்து அவரை வெளியாக்கி விட்டோம். அதே மாதிரி கதாலிக்க நுஞ்சில் மூமினீன், மூமின்களையும் நாம் பாதுகாப்போம். யார் இந்த கலிமாவை படிக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இருக்காது. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அல்லாஹுவாகிய நான் அவர்களை நகர்த்துவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் இல்லையா? எனவே கவலையை மறந்து நிம்மதியை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன கவலையில் இருக்கிறோம்? பூமியின் அடியாளத்தில் இருந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், கடலுக்குள்ளே இருந்தார்கள், ஏற்கனவே தண்ணீர் இருட்டு, அந்த கடல்லையும் ஆழ்கடல்ல இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆழ்கடலில் ஒரு பிரம்மாண்டமான மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார்கள். வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க, அதுவும் பெரிய ஆழ்கடலில் காரிருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இருட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்படி 3 விதமான திரைக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்த 3 விதமான திரைகளிலிருந்து அவர்களை வெளியேற்றியது எது? இந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை வெளியேற்றியது எது? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் படித்த அந்த கலிமா தான். இன்னைக்கு நம்மள பல பேர் கேட்குறாங்க, கஷ்டப்படுறோம், கவலைப்படுறோம், இதுதான் வழி, இதை செஞ்சு கொடுங்க, நீங்க செஞ்சுக்குங்க, இந்த கலிமாக்களை ஓதுங்க என்று சொன்னால் அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறான். அதற்கடுத்து அதை தொடர்ச்சியாக கையில் எடுத்து செய்கிறோமா என்பதிலே மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரா சாஃபாத்துல, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து யூனுஸ் மட்டும் இந்த கலிமாவை ஓதாம இருந்திருந்தாருன்னு சொன்னா, இதை படிக்கலன்னு சொன்னா, மீன் வயிற்றுக்குள்ளேயே கியாமத்து வரை இருந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான், உலக அழிவு நாள் வரும் வரை அவர் அங்கேயே தங்கியிருப்பார். அப்ப அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த கவலையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தது எதுன்னா, அவர் ஓதுன அந்த கலிமா தான். அதனால ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கவலையினால நீங்க மனசை விட்டுறாதீங்க, கவலையினால நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பெரிய வருத்தத்துக்கு உள்ளாராதீங்க. இந்த கலிமாவை நீங்களும் கையில எடுங்க, ஓதுங்க, உங்க கவலையும் அல்லாஹ் போக்குவான். தொழில கவலையா, குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையினால கவலையா, உங்க பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டை குறித்து உண்டான கவலையா, எதாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் இதை எடுத்து ஓத துவங்குங்கள், நம்பிக்கையோடு ஓதுங்கள், நிச்சயம் அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். இது நான் சொல்லவில்லை, சாஹிபுர் ரசூல், ரசூலுல்லாஹ்வோடு தோழமை கொண்ட ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். 3வது, மனிதனை பிடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நோய். பல்வேறு விதமான மருத்துவம் சார்ந்த நெருக்கடிகள். நிழலின் அருமை எப்பொழுது நமக்கு தெரிகிறது? வெயிலுக்கு போனதற்கு பிறகுதான் தெரிகிறது இல்லையா? தண்ணீரின் அருமை எப்பொழுது தெரிகிறது? தாகத்தினால் கடுமையாக நாவறட்சி ஏற்படுகிற பொழுதுதான் தெரிகிறது. ஒருவரின் இருப்பு எப்பொழுது நாம் புரிகிறோம்? அவரை இழந்ததற்கு பிறகுதான் புரிகிறோம். இருக்கிற வரை அதனுடைய மதிப்பு, அவருடைய அந்தஸ்து தெரியறது இல்லை. மௌத்தா போனதுக்கு பின்னாடி எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா, எங்க தாதா இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, என் தம்பி இந்த இடத்துல இருந்திருந்தான்னா என்று அவரை பறிகொடுத்ததற்கு பிறகு கவலைப்படுகிறோம். பொதுவாகவே ஒன்றின் மதிப்பு அதை இழந்ததற்கு பிறகுதான் தெரிகிறோம். அப்படித்தான் ஆரோக்கியத்தின் மதிப்பு ஒருவருக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்றால், நோய் என்ற ஒன்றுக்கு முகம் கொடுத்ததற்கு பிறகுதான் அதனுடைய மதிப்பு தெரியுது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய நோய் மிகுந்த காலத்திற்கு முன்னால் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நீ ரொம்ப கிஃப்டா எடுத்து பயன்படுத்திக்கோ, ரொம்ப பெரிய பாக்கியமா நடத்து பயன்படுத்திக்கோ. எத்தனை மக்கள் நோயோடும் நொம்பலத்தோடும் மிகுந்த மன வலியோடும் வேதனையோடும் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நோய் வந்துச்சு, நான் அப்படித்தானா, அதுலேருந்து வெளியே வர முடியாதா? தீர்வே கிடையாதா? உண்டு. அப்படிப்பட்ட நோயோடும் நொம்பலத்தோடும் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அல்லது வச்சுங்க, கூடுதலாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படுக்கை இருந்திருப்பீங்களா? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் படுக்கையிலே கிடந்தாங்க. நோய்னா நோய், அப்படி ஒரு நோய். 18 வருஷம் படுக்கையில அவங்களால எந்திரிக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களும் நாத்தம் அடிக்குது உங்க உடம்புல இருந்து, உங்களை நாங்க பார்க்க மாட்டோம், போயிட்டாங்க வெளியில. சொந்தக்காரங்கள்லாம், நீங்க ஊருக்குள்ள இருக்காதீங்க, வேண்டாம், அவுட்டருக்கு போயிருங்க. உங்களுடைய இந்த வாடை இருக்கிற துர்வாடை, உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல்லு, எங்களால பக்கத்துல குடி இருக்க முடியல. நீங்க யோசிங்க, இந்த மாதிரி நோயில நம்ம சிக்கிட்டோமா? இந்த மாதிரியான ஒரு பெரிய மருத்துவத்துல ஒரு இளைஞர்ல நம்ம சிக்கிட்டோமா?
ஊடும் உறவும் ஊருக்காரங்களும் துரத்தி அடிக்கிற அளவுக்கு உண்டான நோயிலையா நம்ம மாட்டிக்கிட்டோம்? கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் அந்த மாதிரியான நோயில் இருந்தாங்க. மனைவிலாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. அவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள், நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள், ஊர்ல பேரும் புகழும் இருந்துச்சு. பத்தா குறைக்கு அவங்க நபி வேற. ஆனா யாரும் ஏறெடுத்தும் கூட பார்க்கல. ஒரு அம்மா மட்டும் தான் கூட இருந்தாங்க. அந்த அம்மா பேர் தான் ரஹீமா. அந்த அம்மா மட்டும் தான் கடைசி காலம் வரை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தார்கள். 18 ஆண்டு காலம் அந்த நோயில இருந்த சமயத்திலும் கூட நம்பிக்கை தளராமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். நோயோடு தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்களே, நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டிய வார்த்தை என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நான் ஒரு சிரமத்தில் இருக்கேன் இறைவா, நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நோய் இருக்குது உண்மைதான், இதனால நான் படாத பாடு படுறேன் உண்மைதான். ஆனா நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டுபவனுக்கெல்லாம் மிகப்பெரிய இரக்கசாலி. நீ உன்னுடைய இரக்கத்தை நான் எந்த தராசை கொண்டு அளப்பது? உன்னுடைய அன்பை எதை வைத்து நான் ஒப்பிடுவது? ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அன்பாக நான் உன் அன்பை ஒப்பிட முடியுமா? ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் உண்டான அன்பாக நான் அந்த அன்பை ஒப்பிட முடியுமா? கிடையவே கிடையாது. உன் அன்புக்கு நிகர் நீ மட்டும்தான், உன் அன்பு மட்டும்தான், வேற எதுவுமே நிகராக வர முடியாது. அப்படிப்பட்ட அன்பாளனே, நான் நெருக்கடியில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கேன், குடும்பத்தில் நிறைய பேருக்கு நோய், என்னுடைய நோயே என்னால் தாங்க முடியல, நீ இரக்கம் காட்டுறப்பே என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்கல, நீ ரஹமத்து உள்ளவன், அந்த ரஹமத்தை எனக்கு ஒரு பாகத்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்கள். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா பிஹி மின் துர். நாம் அவருடைய துஆவை கபூல் செய்தோம், அவருக்கு இருந்த சிரமத்தை நோயை நீக்கி கொடுத்தோம். ரொம்பலாம் இல்லைங்க, சில நேரங்களில் அதாவது நோய் தெரியாம மருத்துவம் தெரியாம அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் ஏதோ ஒரு சின்ன டேப்லெட் ரிலாக்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி 18 வருஷம் மருந்து இல்லாமல் சிரமப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்த நோய்க்கும் நிவாரணத்தை தந்தது ஒரு குளிர்ந்த தண்ணி. அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொன்னா அந்த தண்ணி எடுத்து குடிங்க, அதிலேயே குளிங்க, எல்லாம் சரியாயிருந்தா. குடிச்சாங்க, உள்ள கொடுத்தாங்க, உள்ள இருந்த புண்ணெல்லாம் சரியா போச்சு. வெளியெடுத்து ஊத்துனாங்க, வெளியில எம்பிட்டு புண்ணு இருந்துச்சோ, எந்த புண்ணிலிருந்து வந்த துர்நாட்டம் முடியல, எங்களால இருக்க முடியாது, நீங்க போயிருங்கன்னு சொன்னாங்களோ, அந்த மொத்த புண்ணும் வெறும் தண்ணீர், அவ்வளவுதான். தண்ணீரை கொண்டு அல்லாஹ் நிவாரணம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான் நோயாளிகளுக்கெல்லாம் உண்டான துவா. அதை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் பின்னாடியே சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நாம் நிவாரணத்தை கொடுத்தோம். இது மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது மனிதர்கள் சந்திக்கக்கூடியது பிற மனிதர்களால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல், பிற மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சி, பிற மனிதர்களால் ஏற்படக்கூடிய சோதனைகள். இது எல்லாத்துக்கும் உலகத்தில் முகம் கொடுத்து தான் ஆகணும். சரி, அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதாவதுங்க, சில நபர்களுக்கு எப்படி உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது நல்லது செய்யணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது வழிகாட்டணும், யாருக்காவது 4 நல்ல வார்த்தை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது சில பேருக்கு பெரிய ஆமிஷனாக இருக்கும், தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு எதையுமே நம்ம புதுசாக செய்யலையே, யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கலையே, யாருக்கும் ஏதாவது நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தலையே, அது ஒரு இழப்பாக தெரியும். அப்படி சில நபர்களை அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கான். அதுக்கு நேர ஆப்போசிட்டாக சில பேர் இருக்காங்க. யாருக்காவது இடைஞ்சல் தரலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. யாருக்காவது ஏதாவது துன்பத்தை கொடுக்கலன்னா, எதையாவது 4 வார்த்தை யாரையாவது பற்றி பேசாட்டி அவங்களுக்கு படுக்கைக்கு போய் எவ்வளோ குளிரூட்டப்பட்ட அறைகளாக இருந்தாலும் உறக்கம் வரவே வராது, இல்லையா? நீங்கள் நபியினுடைய வார்த்தையை கவனிக்கணும். இங்கே தான் நாம அளந்து பார்த்துக்கணும், நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்றதை நாமே அளந்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது, இன்ன ஹாதல் கைர ஹஸாயின், நன்மைகள் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திற்கு நிறைய சாவிகள் இருக்கிறது, நிறைய சாவி இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு தக்கவாறு நன்மைகளுடைய சாவிகளாக அவர்களுடைய முடிந்த அளவுக்கு அந்த நன்மைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யாரையும் நாம் எப்பொழுதும் குறைந்து மதிப்பிடுதல் கூடாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி பிறரை மதிப்பிடுகிறீர்களோ அப்படிதான் பிறருடைய உள்ளத்திலே நீங்கள் சிம்மாசனம் விட்டு இருக்க முடியும். நீங்கள் தாழ்வான கண்ணோட்டத்தோடு குறை பார்வையோடு நீங்கள் மதிப்பீடு கொடுத்தீர்கள் என்றால் உங்களை குறித்தும் பிறருடைய உள்ளத்தில் அப்படியான மதிப்பீட்டை தான் அல்லாஹ் வைப்பான். அப்படிதான், இதான் சிம்பிள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நன்மைகள் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த நன்மைகளுக்கு நிறைய திறவுகோல் இருக்குது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதூபா லி அப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லில் கைர் வ மிக்லாகன் லிஷர். ஒரு மனிதருக்கு நான் சுபசோபனம் சொல்கிறேன். யார் தெரியுமா அந்த மனிதர்?
நன்மையின் திறவுகோலாக அவர் அல்லாஹ் ஆக்கிட்டான். தீமையை தடுக்கக்கூடிய தடுப்பான்களாக அவரை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அடுத்து சொன்னாங்க, ஃபவைலுன் லிஅப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லிஷ்ஷர் வ மிக்லாகன் லில்கைர். தீமையின் திறவுகோலாக அவர் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நன்மையை தடுக்கிறவன் அந்த மனுஷன் ஆகிவிட்டான். என்ன செய்ய வந்த கேட பாருங்க. அவரும் நன்மை செய்ய மாட்டாரு, அவரும் நல்லதுக்கு உதவி செய்ய மாட்டாரு, அவரும் நல்லது நடக்கிறதுக்கு எந்த ஒரு துருமையும் எடுத்து போட மாட்டாரு. நன்மை நடந்தாலும் நடக்க விட மாட்டான், நன்மை நடந்தாலும் நடக்க விட மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட மனிதருக்கு வயல் என்ற நரகம் தான் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை நன்மையின் திறவுகோலாக அமைத்து தருவானாக, தீமையை தடுக்கக்கூடிய தடுப்பான்களாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அன்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் நீங்கள் எம்புட்டு தூரம் நீங்கள் முட்டி போட்டு உடைத்தாலும் உங்களை குறை சொல்வதற்கென்றே அல்லது குறை காணுவதற்கென்றே சிலரை அல்லாஹ் வைத்திருப்பான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதை பார்த்து மனசு தளரக்கூடாது. என்னப்பா இது, குடும்பத்துக்காண்டி எவ்வளவு தூரம் நான் வந்து கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி நன்றி இல்லாம இருக்கிறாங்க, ஊருக்காண்டி எவ்வளவு உழைக்கிறேன், மஹல்லாவுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் பாடுபடுறேன், என்னுடைய தெருவுக்காண்டி எவ்வளவு தூரம் நான் வந்து நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போறேன், ஏன் இந்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க குறைபட்டு இருக்க கூடாது. நீங்க புரிஞ்சுக்கணும், இதனுடைய மனத்தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நன்மையை செய்வதற்கென்றே இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் குறைபட்டுக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்லதை செய்ய விடாமல் தடுக்கிறார்களோ, புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்களை நன்மையை செய்ய வைக்கக்கூடிய அல்லாஹ் தான் அவர்களை நன்மையை செய்ய விடாமலும் தடுத்திருக்கிறான். நன்மையை செய்யக்கூடியவர்களையும் குறை சொல்ல அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் இதை உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹதீஸை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், யார் உங்களிலே பெரியவருக்கு அவருடைய வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு உதவி செய்கிறாரோ, அல்லாஹ் அவர் வயதாகும் பொழுது இவருக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக ஆளை கொண்டு நிப்பாட்டுவான். இவருக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நாங்கள் சொல்ல, அப்போ நாம் ஒருவருக்கு உதவியாக இருந்தால் நமக்கான உதவியாளரை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டு கொடுப்பான். இதுக்கு நேர ஆப்போசிட் கருத்தையும் உள்வாங்கிக்கணும். நம்ம ஒரு விஷயத்திற்கு இடைஞ்சல் பண்ணோம்னா, நம்ம ஒரு குடும்பத்தை வந்து ஏதோ ஒன்று சொல்லி வந்து அதை ஏதாவது நேக்கு போக்கில் மாற்றி விட்டோம்னு சொன்னா, நம்ம குடும்பம் அல்லது நம்முடைய நிலை கொஞ்சம் தாறுமாறாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் மனிதர்கள் புறத்திலிருந்து இடைஞ்சல்கள் வரத்தான், நெருக்கடிகள் வரத்தான். என்ன செய்யணும்? குர்ஆன் என்ன தீர்வு சொல்லுது? ஃபிரௌனுடைய காலத்திலே ஈமான் கொண்டு அதனால் ஏற்பட்ட துன்பத்தின் சமயத்திலே அந்த ஈமான் கொண்ட மனிதர் சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி சொன்னால் மனிதர்கள் எவ்வளவுதான் ரூம் போட்டு யோசிச்சு இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த இடைஞ்சலுடைய ஒரு கால் பாகம் கூட உங்க பக்கத்தில் வராது, உங்க கம்பெனிக்கு பக்கத்தில் வராது, உங்களுடைய நிறுவனத்துக்கு பக்கத்தில் வராது, உங்களுடைய தொழிலுக்கு பக்கத்தில் வராது, உங்களுடைய பக்கத்தில் கூட நெருங்காது. என்ன சொன்னார் அவர்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். என் விஷயம் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். என் விஷயம் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு சொந்தமானது இல்லை. என் தொழில், என்னுடைய வருமானம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. அவன்கிட்டே நான் கொடுத்துட்டேன், ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ் நீ பார்த்துக்கோ ரப்பே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, சுற்றி நடக்குது, தெரியதான் செய்யுது, வீட்லையே தெரியுது, சொந்தத்திலே இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் நான் ஓன்ட்ட கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்கோ, கண்காணிச்சுக்கோ. சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்காத விஷயத்தை அல்லாஹ் என்கின்ற மகத்தானவன் அவன் கண்காணித்து விடுவான், துல்லியமாக கண்காணித்து விடுவான். எனவே உன் கண்காணிப்பில் விட்டு விடுவேன், நீ பார்த்துக்கோ. இந்த வார்த்தையை சொன்னால் போதுமானது. அல்லாஹ் சொல்கிறான், இதை அவர் சொன்னதினாலே ஃபிரௌனுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய மொத்த சூழ்ச்சியும் அல்லாஹ் மாற்றினான். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு. அல்லாஹ் சொல்கிறான், அவர் இந்த வார்த்தையை மொழிந்ததினாலே அவருக்கு ஏற்பட இருந்த மொத்த தீங்கையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் தடுத்து நிப்பாட்டினான். எனவே உலகத்தில் இந்த 4 விதமான நெருக்கடிகள் வரத்தான். அதை வருகிற பொழுது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான பாடத்தை, பக்குவத்தை ஹஜ்ரத் சாஹிபுர் ரசூல் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தோழர் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தின் ஊடாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.